நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படிங்க நுழையும்? வேணா சுப்பு. எனக்கு தெரிஞ்ச 2 பேர்னா தெரியாம இன்னும் எத்தனை பேரோ? ஏய், ஆனா உங்க வீட்ல எல்லாருக்கும் இவன் நல்லவன். நல்லா இருக்குங்க உங்க குடும்ப நியாயம். ஏய், மரியாதையா போடி சுப்பு. எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இவளுக்கு குழந்தை பிறந்தா அது நிச்சயமா சூர்யா குழந்தையவே இருக்காது. ஏய் சுப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வா. நான் சொன்ன கேளு. நான் வா சொல்றேன்ல. நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது? சூர்யா என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ஒழுக்கம் கெட்டவள பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு வாழ்றாரு. அதுதானே என்னால ஜீரணிக்க முடியல. சரி வா. என்ன விடுங்க. என்ன விடுங்க சொல்றேன்ல. நீ வாமா. வீட்ல போய் பேசலாம். வா. வா போடி. வா சுப்பு. அண்ணா விடுங்கண்ணா. வா. ஏய் காயத்ரி. எனக்கு இருந்தாலும் கள்ள காதல் வெளியில வரும்டி. அப்பதான் இவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. ஏய் நான் உன்னை விட மாட்டேன்டி. வா. விட மாட்டேன். அண்ணா என்ன விடுங்க. வீட்ல போய் பேசிக்கலாம். இது வந்து. காயத்ரி, அவ சொன்னதெல்லாம் எதுவும் யோசிக்காத. காயத்ரி, காயத்ரி. வாமா வா. ஓகே சார், நான் அப்புறமா பேசுறேன். என்ன சார் பலமான யோசனையில் இருக்கீங்க? வேற என்ன யோசிக்க போறேன்? எல்லாம் அந்த சபாபதி அரெஸ்ட் பண்றதை பத்தி தான். எங்க போயிட போறான்? அரெஸ்ட் பண்ணலாம் விடுங்க சார். எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதான் அவன் செல்போன் இருக்கிற ஏரியா டவரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம்ல. சொல்லிட்டேன் தான், ஆனா இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணலையே. பண்ணிடுவாங்க சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சார். சார் ஒரு விஷயத்த முதல்ல நம்புங்க. நம்பினாதான் எதுவுமே நடக்கும். அட போங்க சார், இவ்வளவு நாளா ட்ரேஸ் பண்ணாம இப்ப மட்டும் ட்ரேஸ் அவுட் பண்ண போறாங்களா என்ன? ஹலோ. ஆமா சார். அப்படியா? ஓகே ஓகே, நாங்கள் உடனே போறோம். இப்பதான் நீங்க சொன்னீங்க அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க சார்? ஆமா முத்தையா, அந்த பெரியவரோட செல்போன் சிக்னல் திருநின்ற ஊர் பக்கத்துல ஏதோ அம்பாள் நகர்ல காட்டுதான். அப்படியா? ஆமா. கிளம்புங்க, உடனே போலாம். சாப்பிடுமா. சாப்பிடுமா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் சாப்பாட்டையே பிணைஞ்சிட்டு இருக்க போற? சாப்பிடு. அண்ணி, உங்களுக்கு என்ன திட்டணும்னு தோணவே இல்லையா? நான் ஏமா உன்னை திட்டு போறேன்? இல்ல திட்டினாதான் நீ கேட்க போறியா? இல்ல இல்ல, அப்புறம் ஏமா நான் உன்னை திட்ட போறேன்? நீ சாப்பிடு. இந்த வீட்லதான் எதுவுமே சரியில்லையே. அண்ணன் அண்ணனா இருந்தா தங்கச்சி தங்கச்சியா இருந்திருப்ப.
மோ அண்ணன் உனக்கு அடியாள் வேலை தானே பாத்துட்டு இருக்காரு. என்னடி வாய் ரொம்ப நில்லுது? ஆமா, நான் ஏதாவது சொன்னா மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும். அதுவே உங்க தங்கச்சி சொன்னா கையும் வாயும் கம்முன்னு இருக்கும். இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்படுறன்னு தெரிஞ்ச உடனே 4 அரை அரைஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ இப்படி ஒரு நிலைமையில வந்து உட்கார்ந்துருப்பாளா? இப்ப என்னடி உன் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் தான் பிரச்சனை. அடிக்கிற வயசுல அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இவ இவ்வளவு பிரச்சனையோட வளர்ந்துருப்பாளா? பார், என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். இவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லலங்க, இவளுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப கூட பாருங்க, இவ எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உள்ள வந்த உடனே எதுவுமே கேட்காம வடிச்சு கொட்டிட்டு தான் இருக்கேன். சரி, அதை விடுங்க. குழந்தைய காணுமே, அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். நான் தான் அவனை கிரஷ்ல விட்டுருக்கேன். கேட்டீங்களா? கேட்டீங்களா? கிரஷ்ல விட்டுருக்காளா? இவதான் இப்படி புத்தி கெட்டு போய் அலையறானா? அந்த குழந்தையும் இவ்வளவு மாதிரி ஆகணுமா? ஏ, அத வளர்க்க நாம இல்லையா? ஏன் அண்ணி, கிரஷ்ல இருக்கிற புள்ளெல்லாம் கெட்டா போயிடும். அம்மா தாயே, உன்னை நாங்க புள்ள மாதிரி வளர்த்ததுக்கு எங்களுக்கு இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணிடு. தயவு செஞ்சு கௌதம் எங்க கிட்டே கொடுத்துரு, நாங்களே அந்த புள்ளைய வளர்த்துக்கிறோம். குழந்தைய கொடுத்துட்டு நீ தாராளமா போய் சூர்யா வேணும் சூர்யா வேணும்னு அந்த காயத்ரி கிட்ட சண்டை போடு. பாவம், அந்த புள்ளையாவது எங்க கிட்ட நல்லா இருந்துட்டு போட்டோம். என்னம்மா அது? அவ ஏதோ பேசுறான்னு நீ சாப்பிடுமா பேசாம? ஏண்டி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் மந்திரம் ஓதிக்கிட்டே இருப்பியா? ஆமா ஆமா, நான் மந்திரம் ஊதுனா என்ன, மகுடி ஊதுனா என்ன, பாம்புக்கு காது இருந்தா தானே கேட்டு தொலையும். ஏன் அண்ணி, நான் இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமா? ஆமா, ஆவுனா இது ஒண்ணு சொல்லிடு. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் சரி, காயத்ரி கிட்ட இருந்து சூர்யாவை உன்னால பிரிச்சு கூட்டிட்டு வரவே முடியாது. அத மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. கடைசி வரைக்கும் நீ வாழாவட்டியா தான் இருந்து தொலைய போற பாரு. அண்ணா, என்னடி விட்டா பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, இந்த அடியா அவள் அடிச்சிருந்தா இவ என்னைக்கோ திருந்திருப்பா. அத விட்டுட்டு ஆனா உன்ன என்ன அடிக்க வந்துருங்க. சீ. ஏய், சுபு, யார் சார் நீங்க? ஹலோ, சபாபதி எங்க? யார் நீங்க? எந்த சபாபதியை தேடுறீங்க நீங்க? நீங்களா யாருங்க? நாங்க இந்த கட்டடத்துல வேலை செய்யறோம் சார். சார், இவரை பார்த்துருக்கீங்களா? இந்த சபாபதி இங்க தானே இருந்தா? இவரை நாங்க பார்த்ததே இல்லை சார். சரி, இந்த பொண்ணை தெரியுமா? இல்ல, இல்லங்க, நான் பார்த்ததே இல்லைங்க. இல்லைங்க, நான் பார்த்ததே இல்லைங்க. இல்ல, இல்லங்க, 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 நான்
சார் உடனே டீமுக்கு ஃபோன் பண்ணுங்க. சபாபதி செல்லோட டவர் எங்க ரீச் ஆகுதுன்னு உடனே செக் பண்ண சொல்லுங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ அந்த சபாபதியோட செல்போன் சிக்னல் எங்க காட்டுதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே. வாட்? என்ன சொல்றீங்க? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன சார் ஆச்சு? என்னோட மொபைல் சிக்னலும் அந்த சபாபதியோட மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல தான் இருக்கான். ஃபோன் யாரோடது? சார் எங்களோடது கிடையாது சார். அது எங்களுக்கும் தெரியும். இந்த போன் எப்படி உங்ககிட்ட வந்தது? சத்தியமா அது எங்களுக்கு தெரியாதுங்க. சரி, இந்த காய்கறிகளை எங்க வாங்கினீங்க? பக்கத்து தெருவில் இருக்கிற மளிகை கடையில நான் தான் வாங்கிட்டு வந்தேங்கய்யா. சரி சார், போலாம். என்ன சார் இது? வரோம். சார், அந்த சபாபதி நம்மளை தெளிவாக ஏமாத்திட்டான் சார். நம்ம கவனத்தை அவன் திசை திருப்பிட்டு அவன் வேற எங்கேயோ தப்பிச்சிட்டான் சார். இல்ல முத்தையா, எனக்கு என்னமோ அந்த கோமதியம்மா தான் ஏதோ ஹெல்ப் பண்றாங்கன்னு தோணுது. இல்லை சார், அது ஒரு சென்டிமெண்டலான எமோஷனல் ஏரியா. அதை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அட போங்க முத்தையா, அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் உள்ள வச்சா எல்லா உண்மையும் தானா வெளியில் வரப்போகுது. சரி, போலாம் சார். உமா, உமா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஹாய். ஏய், நீங்க போங்கடி, நான் வரேன். சீக்கிரமா பேசிட்டு வா, நாங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். ஓகே. என்ன வித்யா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இல்ல, நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. நீ தப்பா நினைக்காத மாதிரி சொன்னா நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? அதுக்கில்ல உமா, நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நான் போகும்போது வரும்போது வழியில நிக்கிறது, வழிய பேசுறது, வழிஞ்சு பேசுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. இதையும் மீறி அவர் வந்து நின்னா நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாரு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் இருந்தாலும் நீ என் ஜூனியர். என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அக்கான்னு தான் கூப்பிடணும். புரிஞ்சுதா? சரி. காயத்ரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அதே நினைச்சிட்டு இருப்பேன். கொஞ்சம் விடுமா ப்ளீஸ். ஏய், இங்க பார், உன்னை நான் சந்தேகப்பட்டதா நீ ஃபீல் பண்ணும்.
கண்டவ ஏதோ சொன்னதை பத்தி எல்லாம் நீ ஏன் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? ஆமாம்மா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ எதுக்காக சுப்பு பேசுனதை நினைச்சு கவலைப்படுற? மாமா, நான் சுப்பு பேசுனது நினைச்சு கவலைப்படதான் செய்வேன். ஆனா அதே சமயம் அவ வாயை எப்படி அடைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மாமா. என்னையும் சூர்யாவையும் பிரிக்க இந்த காரணத்தை தான் பிரம்மாஸ்திரமா எடுத்திருக்கா. அந்த அஸ்திரத்தை எப்படி உடைக்கிறதுன்னு தான் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. காயத்ரி, இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அவ ஒர்த்தே கிடையாது. நீ எதுக்கு அவளுக்கு எல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? இல்ல சூர்யா, அவளை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுற கூடாது. நம்மள மாதிரி ஆளுங்க தான் அசிங்கத்துக்கு அஞ்சி இந்த மாதிரி காரியத்தை பண்ணணும், இத பண்ண கூடாதுன்னு யோசிப்போம். ஆனா அவ எதுக்குமே அஞ்ச மாட்டாளே. அவ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நானும் சேர்ந்து அசிங்கப்படணும் தான் நினைப்பா. அவ வேணும்னு அசிங்கப்படுவானே தவிர உன்னை அவளால அசிங்கப்படுத்த முடியாது காயத்ரி. அப்போ காலையில வந்து என்னன்னா அர்ச்சனை பண்ணிட்டா போனா, அசிங்கப்படுத்திட்டு தானே போனா. இன்னைக்கு நான் அழுது நின்னத பார்த்த உடனே அவ அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பா. அட நீ வேறமா, இன்னொரு தடவை அவ வீட்டு பக்கம் வந்தா நானே அவளை அடிச்சு அனுப்பிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. வேண்டாம் மாமா, அவளை நான் பாத்துக்கிறேன். சூர்யா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி. முத்தையா தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க முத்தையா. சூர்யா, எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்த சபாபதி தெளிவாக பிளான் பண்ணி தப்பிச்சிட்டான் சூர்யா. தப்பிச்சிட்டானா? முத்தையா எப்படி? நாங்கள் அவன் செல்ஃபோனை ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் செல்ஃபோனை மார்க்கெட்டில் ஒரு காய்கறி கொடையில் போட்டு ட்ராவல் பண்ண விட்டுட்டு அவன் பிளான் பண்ணி தப்பிச்சிட்டான் சூர்யா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரியல சூர்யா. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் கார்த்தி உங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணாதான் உண்மையை வர வைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முத்தையா ப்ளீஸ், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காம பார்த்துக்குங்க. என் ஃபேமிலி உங்களை நம்பி தான் இருக்கு. சூர்யா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டியூட்டிலே இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ணதே எவ்வளோ ரிஸ்க்ன்றது உங்களுக்கே தெரியும். நல்லாவே புரியுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும். எதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம். ஓகே சூர்யா, நான் வச்சிட்றேன். சரி முத்தையா, ஓகே. என்னடா ஆச்சு? அந்த சொட்ட தலை அங்கிருந்து தப்பிச்சிட்டானா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அந்த ஆள் மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. மொபைல் மட்டும் தான் அங்க இருக்கான், ஆனா அவன் அங்க இல்லையா. இப்போ என்ன பண்ண போறாங்களா? எனக்கே தெரியல. அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ, என்ன சூர்யா, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. நடக்கட்டும் காயத்ரி, அப்பதான் உன் அத்தைக்கு புத்தி வரும். அப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க அம்மாப்பா. ஆட போடா, அம்மாவா இருந்தாலும் சரி சின்னம்மாவா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அந்த கடவுள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. என்னடா? அத்தை, வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. காயத்ரி மாமா, முதல்ல எனக்கு டிஃபன் எடுத்து வை. காயத்ரி இருமா, நான் எடுத்து வைக்கிறேன். காயத்ரி, எனக்கு டிஃபன் நீ எடுத்து வைன்னு சொல்றேன்ல. ரொம்ப பண்ணாதீங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, ஏன் என்ன மன்னிக்க மாட்டீங்களா? காயத்ரி, இப்ப நான் சாப்பிடுவா இல்ல எந்திரிச்சு போவா? நானும் தான் சாப்பிடல, நாம சேர்ந்தே சாப்பிடலாம். காயத்ரி, நீ எனக்கு டிஃபன் வைக்க போறியா இல்லையா? என் கூட நீங்க பேச போறீங்களா இல்லையா?
காயத்ரி, எனக்கு டிஃபன் எடுத்து வைக்க போறியா இல்லையா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தாங்க கோபம் வருது. சாம்பார் ஊத்து, சட்னி கொடு, சாப்பிடுங்க. காயத்ரி, சாம்பார் ஊத்துமா? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இதுல விஷம் ஏதாவது கலந்திருக்கியா? விஷத்தை நீ கலந்தாலும் கலந்திருப்ப. ஏன்னா உன் அண்ணனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ என்ன கூட கொல்ல துணிஞ்சிருவடி. அத்தை, அம்மா, அத்தை, அம்மா, அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை. என்னப்பா? அம்மா, அத்தை, அம்மா, என்ன மாமா இது? இப்படியா பேசுவீங்க? அப்பா போய் கூப்பிடுங்க. அத்தை, அப்பா, அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை, அம்மா, அம்மா, நில்லுமா. அம்மா, சூர்யா, டேய் சூர்யா. என்ன கார்த்திக் சார், கடைசியில் எப்படி ஆகி போச்சு? அந்த சபாபதி இவ்வளவு விவரமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும் சார், எதிர்பார்க்கணும். குற்றவாளிங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க. அதுலேயும் இந்த சபாபதி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிலையை தேடிட்டு போய்கிட்டே இருப்பான். அவனை பற்றி நம்ம 10 மடங்கு அதிகமாக தான் யோசிக்கணும். எதுக்கு முத்தையா அவ்வளவு யோசிக்கணும்? கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்கு அலையணும்? நீங்கள் கோமதி அம்மாவை சொல்கிறீங்களா? எனக்கு இதுக்கு மேல வேற வழி தெரியல. நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் அந்த அம்மா தான். அதை மிஸ் பண்ண வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், அது சார் ப்ளீஸ், இந்த கேஸ்ல எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ண விடுங்க ப்ளீஸ். அவங்கள தூக்கி உள்ள போட்டா போதும், அந்த சபாபதி தானா இங்க வந்து சரண்டர் ஆயிடுவான். ரொம்ப யோசிக்காதீங்க முத்தையா. இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஓகேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் போய் கோமதி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன். சின்ன வயசுல சாமி பக்தியோடு இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்படி எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.